அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நானும் நண்பர் இளவரசும் சேர்ந்தளித்த சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியை பாராட்டி இன்று வரையிலே பதிவுகளை தொடர்ந்து இட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. அடுத்த சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி வரும் 11/5/2024 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறவிருக்கிறது. இந்த சாட் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு என்னோடு பேச விரும்புகின்ற எல்லா நண்பர்களும் அன்பு கூர்ந்து 9853298535 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பெயர்களை அனுப்பி பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்து விட்டால் அதற்கான லிங்க்கு உங்களை தேடி வரும். நீங்கள் என்னோடு பேசலாம். அதெல்லாம் சரி, இந்த வாரமும் உங்களோட சிறப்பு விருந்தினர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரிகிறது. நிச்சயமாக இந்த வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பார். அந்த சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றி இன்னும் 2 நாளிலே உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சின்னத்தாயி பட பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படமும் நான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வெற்றிகரமா ஓடியதான திருப்பூர்ல இருந்து சிவராமன் கேட்டிருக்காங்க. சின்னத்தாயி திரைப்படம் வெளியான காலகட்டத்திலே அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அப்படி அந்த படம் வெற்றி படமாக அமைந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய இசை. இந்தியன் 2 படத்துல கமல் கூட நடிக்க வந்த வாய்ப்பை வேண்டான்னு சொன்ன சிம்பு இப்ப மட்டும் ஏன் தக் லைஃப் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு ஈரோடுல இருந்து பரத்குமார் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்திலே சிம்பு நடிக்காது, கமல்ஹாசனுடன் நடிக்க வந்த வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கதாபாத்திரம் பிடிக்காமல் இருந்ததன் காரணமாக கூட சிம்பு அந்த படத்திலே நடிக்காமல் இருந்திருக்கலாம். தக் லைஃப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கதாபாத்திரம் அவருக்கு மிகவும் பிடித்ததாக அமைந்திருக்கலாம். அதன் காரணமாகத்தான் அந்த படத்திலே அவர் நடிக்கிறார். இப்போல்லாம் எல்லா கதாநாயகர்களும் இன்னொரு கதாநாயகர்கள் நடிக்கும்போது அந்த கதாநாயகருடைய பெயரை பார்த்தோம், அவருடைய புகழை பார்த்தோம் மட்டும் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வதில்லை. அந்த படத்திலே தங்களுடைய கதாபாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறது என்பதை பற்றியும் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆக்டர் முரளியோட தந்தை கன்னட படங்களை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தமிழ் படங்கள் எதையாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரான்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. நடிகர் முரளியின் தந்தையான சித்திலிங்கையா தமிழில் ஒரே ஒரு படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். அந்த படத்தினுடைய பெயர் புதிர். முரளி கதாநாயகனாக நடித்த அந்த திரைப்படம் தமிழ் கன்னடம் ஆகிய 2 மொழிகளிலே தயாரான திரைப்படம். சார், நீங்க ரொம்ப ரசிச்ச உங்களோட காமெடி எதுன்னு ஐஸ்வர்யா கேட்டிருக்காங்க. ஜப்பானில் கல்யாணராமன், உன்னை நினைத்து, பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆகிய 3 திரைப்படங்களும் இடம்பெற்றிருந்த என்னுடைய நகைச்சுவை காட்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான நகைச்சுவை காட்சிகள். நடிகர் ஜெய் கணேஷோட ஃபேமிலி எங்க இருக்காங்க? அவங்களோட ஃபேமிலில இருந்து யாராவது சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்களான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகர் ஜெய் கணேஷனுடைய குடும்பத்தினர் இப்ப சென்னையில தான் இருக்காங்க. அவங்களுடைய வாரிசுகள் யாரும் சினிமாவிலே இல்லை. சார், ஆக்டர் ரஜினிகாந்தை கடைசியா எப்போ மீட் பண்ணீங்கன்னு பொள்ளாச்சில இருந்து உதயகுமார் கேட்டிருக்காங்க. 1 வருடத்துக்கு முன்னாலே ரஜினி அவருடைய வீட்டிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை பல விஷயங்களை பற்றி மனம் திறந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். சிங்கர் மனோவை நம்மளோட சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில எப்போ பார்க்கலான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்க தமிழ் சினிமா உலக கலைஞர்கள் பலருக்கும் நம்ம அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவருடைய நேரம் காலத்தை பொறுத்து இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார்கள். அது மாதிரி பின்னணி பாடகர் மனோவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நேரம் காலத்தை பொறுத்து அவர் நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார். சார், உங்களோட வாழ்க்கையில காதல் வந்தது உண்டான்னு குன்றத்தூர்ல இருந்து வேணி கேட்டிருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில காதல் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் காதல் இல்லாமல் நிறைவு பெறாது. என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது நிறைவான வாழ்க்கை. AR முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் காம்போல உருவாக்கிட்டு இருக்க படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அண்ட் அந்த படத்தோட ஏதாவது அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. அடுத்து சல்மான் கான் கதாநாயகன் நடிக்கின்ற இந்தி படத்துடைய படப்பிடிப்புக்கு AR முருகதாஸ் செல்ல வேண்டும் அப்படின்றதுனால சிவகார்த்திகேயனோடு இணைந்து அவர் உருவாக்குகின்ற அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பரபரப்பாகவும் வேகமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியிலே கூட அந்த படம் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக்டர் விஜயகாந்தை வச்சு சுந்தர்சி அண்ட் சேரன் ஏதாவது படங்கள் இயக்கி இருக்காங்களான்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. சுந்தர்சி, சேரன் ஆகிய இருவரும் விஜயகாந்தை எந்த ஒரு திரைப்படத்திலும் இயக்கவில்லை. சார், நீங்களும் கவுண்டமணியும் நடிச்ச ஒத்த ஓட்டு முத்தையா மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நாகப்பட்டினம்ல இருந்து ஆதி கேட்டிருக்காங்க. ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய டப்பிங் பணிகள் எல்லாம் முழுமையாக முடிவடைந்து விட்டன. இப்போது அந்த படத்துக்கு பின்னணி இசை சேர்க்கின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 1-2 மாதங்களிலே அந்த படம் வெளியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன ஜமீன் படத்துல நடிகர் கார்த்திக்கு பதிலா பிரபுதான் நடிக்க இருந்தாரா? அப்புறம் அவர் ஏன் அந்த படத்துல நடிக்கலன்னு திருச்சியில இருந்து பாலு கேட்டிருக்காங்க. சின்ன ஜமீன் திரைப்படத்திலே கதாநாயகன் நடிப்பதற்கு முதல்லயே ஒப்பந்தமானவர் கார்த்திக் தான்.
சார், விஜய் முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நாகப்பட்டினம்ல இருந்து முத்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. அதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் தமிழக மக்கள் தான். ஆனாலும் விஜய்க்கு அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருப்பது உண்மை. சார், சினிமா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் யார் யாருன்னு சென்னையில இருந்து கிருஷ்ணகுமார் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்திலே எனக்கு இருக்கின்ற நண்பருடைய பட்டியல் இருக்க, அது மிக நீளமானது. ஓரிரு வரிகளில் சொல்லி அதை முடிக்க முடியாது. ஓடிடி அண்ட் சேட்டலைட் உரிமைகள் பெரும் சரிவை சந்திச்சுட்டு இருக்குன்னு ஜூவி சொன்னது உண்மையான தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. ஓடிடி மற்றும் தொலைக்காட்சியின் உரிமைகளுக்கான விலை மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது அப்படின்னு ஜூனியர் உடன் செய்தி வெளியிட்டிருப்பது உண்மைதான். அதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் கூட 1-2 மாதங்களாக தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கங்குவா மூவி ஆக்டர் சூர்யாவோட லைஃப்ல ஒரு மைல்கல்ல அமையுமான நாட்டரசன் கோட்டையில இருந்து கண்மணி கேட்டிருக்காங்க. சூர்யாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மைல்கல்லாக கங்குவா அமைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜாவும் அந்த படத்தினுடைய இயக்குனரான சிவாவும் அந்த படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த படத்தினுடைய புகைப்படங்களையும் வெளியாகி உள்ள டீசரை எல்லாம் பார்க்கும்போது அவருடைய லட்சியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சார், வைகை புயல் வடிவேலு கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு நாகூர்ல இருந்து முகமது முனாப் கேட்டிருக்காங்க. வடிவேலு கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்னா அவருடைய அசாத்தியமான திறமை. தயாரிப்பாளர்களோடும் இயக்குனரோடும் ஒத்துழைப்பதில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவர் முனைப்பு காட்டினார் என்றால் அவர் இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சார், பெஸ்ட் காமெடி ஆக்டர்ஸ்க்கு ஏன் நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சென்னையில இருந்து கிருஷ்ணகுமார் கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருப்பது நியாயமான ஒரு கேள்வி. நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று தனியாக தேசிய விருது நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதற்கான முயற்சியை தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் மிக தீவிரமாக எடுக்க வேண்டும். அடுத்து என்ற ஒரு தகவல், காலமும் நேரம் தான் சில திரைப்படங்களுடைய வளர்ச்சியை அப்படியே கட்டி போட்டு விடுகின்றன. இந்த நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி காலத்தினால் கட்டி போடப்பட்ட ஒரு திரைப்படமாகத்தான் கமல்ஹாசனுடைய மருதநாயகன் திரைப்படத்தை பார்க்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முந்தைய நூற்றாண்டில் காலம் கட்டி போட்ட ஒரு மிகச்சிறப்பான படம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற திரைப்படம். அந்த படத்தை மிகப்பெரிய அளவிலே உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த படத்தின் உருவாக்கத்திற்காக பம்பாய்க்கு பல முறை சென்று அமிதாப் பச்சன், ஜீனத் அமன் ஆகியோரிடமெல்லாம் பேசியவர் எம்ஜிஆர். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் அந்த படத்தை உருவாக்க எம்ஜிஆர் திட்டமிட்டிருந்தார். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு படத்தினுடைய ஆங்கில பதிப்பில் நடிப்பதற்கு மைக்கேல் கெயின் என்ற ஆங்கில நடிகரையும் ஒப்பந்தம் செய்திருந்தார். அந்த பணிகளுக்கெல்லாம் அந்த காலகட்டத்திலே அவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள்னா அது ஆனந்தவுடன் மணியனும் வித்வான் வே லட்சுமணன். ஒரு காலகட்டத்திலே அரசியலில் மிக தீவிரமாக ஈடுபட வேண்டிய சூழ்நிலை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டதுனால அந்த படத்தினுடைய வளர்ச்சி அப்படியே நின்று போயிற்று. ஒரு அருமையான படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இத்துடன் இன்றைய லென்ஸ் சிகிச்சை நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.